பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் ஏசாயா 9:6. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கணும்? நித்திய பிதா, எட்டர்னல், நித்திய தேவன், கடைசி வரை மரணமில்லாத தேவன், அழிவில்லாத தேவன், கடைசி வரை வாழ்கிற தேவன், நீண்ட ஆயுசுள்ள தேவன். இது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அவர் யார் சொல்றாருன்னா, நான் தான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க, நான் என்றால் தேவன், அவர் சொல்ல யெகோவா தேவன், யாவே தேவன் சொல்லுகிறார், நானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, நான் முந்தினரும் பிந்தினருமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 போனீங்கன்னாலும் நீங்க கவனிக்கணும் இந்த வசனங்களை. நமக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். வேதம் அறிந்தவங்களுக்கு குழப்பம் இருக்காது, வேதம் அறியாதவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். பிதா யாரு, இயேசு யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் வேதம் ரொம்ப அழகாக அதை தெளிவிக்கும்படி வசனத்தை கொடுக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:11 சொல்றார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னதை மாதிரி இங்கேயும் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்க எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பெலதெல்மியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்கள் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு அப்படின்னு இங்கே சொல்றாரு. யாருன்னா கர்த்தருடைய இயேசுவை குறித்து பேசுறாரு. அப்போ யார் இந்த இவருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் அல்பா ஒமேகாவா இருக்கிறேன், நீங்க ஹீப்ரு பைபிள்ல பண்ண ஆல்ஃபும் டவுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் தான் நித்தியமானவர். நீங்க அதே போல 2:8 வெளிப்படுத்த 2:8 பார்த்தீங்கன்னா, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது, எழுத வேண்டிய என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்ல. இன்னும் தெளிவு சொல்றார் பாருங்க. நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், நான் மரித்திருந்தேன், அப்புறம் பிழைத்தவர். அப்படின்னா யாரை சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. அப்படி சொல்றார், நான் தான் நித்தியமா இருக்கிறவர். நீங்க அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 22, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒன்று புரியுது, நீண்ட ஆயுசுள்ளவர் யார், நித்தியமாய் வாழ்கிறவர் யார், நித்திய பிதா யார்? இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். அவர் நாமம், அவருடைய பேர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். அப்போ நமக்கு நல்லா தெரியுது, இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்துல அவர்தான் நித்திய பிதா என்று சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் புரிந்து கொள்ளணும், நமக்கு நித்தியத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்கிறது யாரு? அவர் தான் கொடுக்க போறார். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் நித்திய பிதாவா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நித்திய வாழ்வுக்கு நேராய் திருப்பும்படி நித்திய பிதாவை பிடித்துக் கொள்வோம். அவர் உங்களையும் என்னையும் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போவார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, எங்கள் நித்திய பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நித்திய பிதாவை அறிந்து கொள்ளும்படியாகவும் நித்திய வாழ்வுக்கு நேராய் வரும்படியாகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராய் திருப்புவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.